பார்க்க போகிற அழகான காஞ்சிபுரம்னு ஒரு கிராமத்தில் பேராசை பிடிச்ச பால்காரன் இருந்தான். இன்னைக்கு நம்ம அவன் கதையை தான் பார்க்க போகிறோம். அங்கெல்லாம் போகக்கூடாது, மாடு இங்கே வாங்கியோ, இங்கே வாங்கியோ. சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் கறக்க ஆரம்பிப்போம். ஓகே, பால் கறந்தாச்சு. யாராவது வராங்களாம் பார்ப்போம். உங்களுக்கு விற்போம். யாராவது இருக்கு? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாருன்னே தெரிலையே. யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு, யாருன்னு தெரில. யார் தான் கூப்பிட்றா? ஓ, நீ தான் கூப்பிட்டியாம்மா ஷீலா? என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிம்மா, என்ன வேணுன்ற விஷயத்த சொல்லு. எதுக்கு வந்த? என்ன விஷயம்? அதுக்கே இப்படி கோவப்படுற? அண்ணே, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் தானே வாங்க வந்தேன். சட்டை புட்டுன்னு 1 லிட்டர் பால் ஊற்றுங்கண்ணே. சட்டை அப்படி உட்காருவான். நான் இப்போயே போய் உருட்டுன்னு போய் ஊற்றிட்டு வந்துடுறேன் பாலை. பால் ரொம்ப கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றுங்கண்ணே. அண்ணே, பால் இது தண்ணி இன்னும் கலக்கலல்ல? அண்ணே, தண்ணி நிறைய கலந்துருந்தா திருப்பி வாங்க வர மாட்டேனே. நான் வீட்டில் நிறைய சொல்லி இருக்கு. சரி, பாய், போயிட்டு வரேன். அடியே ஷீலா, என்னடி பண்ணிட்டுருக்க? ஒரு டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? பால் வாங்க போயிருக்கேன்னு சொன்னேன். சரி, விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் வேகமாக டீயாக போட்டு கொண்டு வாங்க ஷீலா. எவ்வளோ நாள் தான் காற்று இருக்கிறது? காலைல எந்திரிச்சு பல்லு கூட வளர்க்காம நீ போடுற டீயை குடிக்கிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, வேகமாக கொண்டு வா டீயை. ஷீலா, வேகமாக கொண்டு வாடி. வேகமாக கொண்டு வா. கமான், வேகமாக கொண்டு வா. அப்படிதான், வேகமாக. கத்தாதீங்க. இந்தா வந்துட்டேன். வந்துட்டேன். என்ன ஷீலா, எவ்வளோ நேரம் தான் ஒரு டீ காண்டி வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் வேகமாக டீ போட்டு கொண்டு வர மாட்டியா? இனிமேவாடு கொஞ்சம் வேகமாக டீ போட்டு கொண்டு வா. நானும் எவ்வளோ தான் ஒரு மனுஷன் அடிப்படையில் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியும்? சும்மா உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு நீங்கள் பல்லு விளக்க மாட்டீங்க. சும்மா டீன்னுவீங்க. நான் சும்மா அடிப்படையில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கு வேற கோவமாக வருது. சும்மா டீன்றது அப்படியே மூஞ்சில் கப்பி தூக்கி தான் எரிஞ்சிட்டு போலயே இருக்கு. இன்னொரு டீ சொன்னீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சரி, அதெல்லாம் விடு ஷீலா. இன்றைக்கி என்ன பால் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. யார் தண்ணி அப்படி போய் பால் வாங்கினா? அந்த பால்காரன்ட்டையா? இப்போல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி கலந்து நிறைய பாலில் நிறைய தண்ணி கலக்கலாம் கேள்விப்பட்டேன். என்னன்னு போய் கொஞ்சம் பாரு. சரி, கத்தாதீங்க. இந்தா போய் பார்க்குறேன். ரெண்டுக்கு. என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்டா? என்னன்னு சொல்லு, கொஞ்சம் ஏமா சொல்லுமா. அண்ணே, பால்காரண்ணே, இங்கே பாருங்க. உங்கள் பாலில் இப்போ நிறைய தண்ணி இருக்கு. நான் இங்கே பாருங்க, பாலில் குடிக்க முடியலண்ணே. நல்லாவே இல்லைண்ணே. எங்கள் பாலில் நிறைய தண்ணி கலக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார், இன்னொரு வாட்டி தண்ணி கலக்குனீங்களா நான் ஒரு பாலே உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டேன், பார்த்துக்கோங்க. சரிம்மா, இனிமேல் தண்ணியெல்லாம் கிடக்க மாட்டேன், சரியா? கவலைப்படாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே அவங்ககிட்ட பால் வாங்கியே வரவே இல்லை. தண்ணியோட தப்பு உணர்ந்த பால்காரே தண்ணி ஊற்றாம பால் விற்க ஆரம்பித்தான். மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுதான் பேராசை பெருநஷ்டம். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.